வணக்கம். செய்திச் சுருக்கம். அடுத்த 25 ஆண்டுகள் சவாலானது. லோக்சபாவில் மோடி பேச்சு. பார்லிமென்ட் கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று லோக்சபாவில் பிரதமர் மோடி உரையாற்றினார். 17வது லோக்சபாவில் சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றத்தை கண்டுள்ளோம். கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு முக்கிய முடிவுகளை அரசு எடுத்துள்ளது. இதில் பங்களிப்பை செலுத்திய அனைத்து எம்பிக்களுக்கும் நன்றி. ஜனநாயகத்தின் தாயாக இந்தியா உருவெடுத்துள்ளது. 17வது லோக்சபாவின் செயல்பாடு 97% உள்ளது. 18வது லோக்சபாவின் செயல்பாடு 100% இருக்க வேண்டும் என உறுதியேற்போம். காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து, பெண்களுக்கு இடஒதுக்கீடு, முத்தலாக் தடைச் சட்டம் ஆகிய வரலாற்று சிறப்புமிக்க முடிவும் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவுக்கு அடுத்த 25 ஆண்டுகள் சவாலானது. அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியா வளர்ந்த நாடாக மாறும். பாரதத்தின் பெருமைகளை உலகம் பார்க்க துவங்கிவிட்டது. இது தொடர வேண்டும். தேர்தல் நெருங்க நெருங்க சிலருக்கு பதற்றம் ஏற்படுகிறது. தேர்தல் ஜனநாயகத்தில் இன்றியமையாத அம்சமாகும் என பிரதமர் மோடி பேசினார். லோக்சபா தேர்தலுக்குள் குடியுரிமை திருத்த சட்டம் அமல். பார்லிமென்ட்டில் கடந்த 2019ஆம் ஆண்டு குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவது குறித்து டெல்லியில் நடந்த மாநாடு ஒன்றில் மத்திய அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்தார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் பிரிவு 370ஐ நீக்கினோம். எனவே லோக்சபா தேர்தலில் மக்கள் பாரதிய ஜனதாவுக்கு 370 தொகுதிகளில் வெற்றியை கொடுப்பார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றும். குடியுரிமை திருத்தச் சட்டம் லோக்சபா தேர்தலுக்கு முன் அமல்படுத்தப்படும். குடியுரிமை திருத்தச் சட்டம் யாருடைய குடியுரிமையையும் பறிக்க அல்ல. மதச்சார்பற்ற நாடு மத அடிப்படையிலான சிவில் சட்டங்களை கொண்டிருக்கக்கூடாது என அமித்ஷா கூறினார். பார்லிமெண்ட் மூத்த உறுப்பினர், நீங்களே இப்படி பண்ணலாமா? பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று ராமர் கோவில் தொடர்பான சிறப்பு விவாதம் நடக்கும் என அறிவிக்கப்பட்டது. காலை அவை தொடங்கியதும் திமுக எம்பிக்கள் அனைவரும் டிஆர் பாலு இருக்கை அருகே திரண்டு தமிழக மீனவர்கள் கைது பிரச்சனையை எழுப்பி கோஷமிட்டனர். அவர்கள் பக்கம் திரும்பிய சபாநாயகர் ஓம் பிர்லா, என்ன பேசணும் சொல்லுங்க, நீங்க பேச விரும்புறீங்களா இல்ல வெளியே போக விரும்புறீங்களா சொல்லுங்க என்றார். இதனால் அனைத்து திமுக எம்பிக்களும் அவரவர் இருக்கைக்கு சென்றனர். பின்னர் டிஆர் பாலு பேசினார். மீனவர்கள் கைது செய்யப்பட்டது குறித்தும் அவர்களின் விடுதலை குறித்தும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் எழுதினார். ஆனால் பிரதமர் உரிய பதில் கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் ஓம் பிர்லா டிஆர் பாலு தொடர்ந்து பேச அனுமதி மறுத்தார். இதனால் பாலு டென்ஷனாகி கத்தியதால் அவரது மைக் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக எம்பிக்கள் தமிழக மீனவர் கைது பிரச்சினை குறித்து தொடர்ந்து விவாதிக்க வலியுறுத்தினர். அப்போது பேசிய சபாநாயகர், இன்று வரலாற்று சிறப்புமிக்க விவாதம் நடக்குது, வேறு எதுக்கும் அனுமதி கிடையாது. இது உங்களுக்கும் தெரியும். பாலு, மூத்த உறுப்பினர், நீங்களே இப்படி பண்ணலாமா? இன்று ராமர் கோவில் கட்டுமானம், ராமர் சிலை பிராண பிரதிஷ்டை தொடர்பான விவாதம் நடக்கும். விவாதத்தை தொடரலாம் என அறிவித்தார். மீனவர் பிரச்சினை பற்றி பேச அனுமதி மறுத்ததை கண்டித்து திமுக எம்பிக்கள் கோஷமிட்டதால் அவையில் பரபரப்பு ஏற்பட்டது. காப்பாற்று காப்பாற்று, தமிழக மீனவர்களை காப்பாற்று என கோஷமிட்டபடியே வெளிநடப்பு செய்தனர். आज कोई विषय नहीं है, आज कोई विषय नहीं है. नंबर 3 नियम 193 के अंतर्गत चर्चा, ऐतिहासिक श्री राम मंदिर के निर्माण और श्री रामलला की प्राण प्रतिष्ठा के बारे में चर्चा. डॉक्टर सतपाल सिंह. अध्यक्ष जी, भगवान राम. கோவை உக்கடத்தில் உள்ள கோட்டை ஈஸ்வரன் கோயில் முன் கடந்த ஆண்டு அக்டோபரில் கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது. காரை ஓட்டி வந்த ஜமிஷா முபின் இறந்தார். இந்த சம்பவத்துக்கு மூளையாக செயல்பட்டவரும் அவர்தான். விசாரணையில் IS பயங்கரவாத அமைப்பின் ஆதரவாளரான முபின் மக்கள் கூடும் இடத்தில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டது தெரியவந்தது. இந்த வழக்கு NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது. முபினுக்கு உதவியதாக கோவை, நீலகிரி, திருவண்ணாமலையைச் சேர்ந்த உமர் ஃபாரூக், ஷேக் ஹிதயத்துல்லா, ஃபெரோஸ், இஸ்மாயில், சனோஃபர் அலி உட்பட 14 பேர் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களின் இடங்கள் கோவை குனியமுத்தூரில் முபின் படித்த அரபிக் கல்லூரி, அவருடன் படித்தவர்கள் வீடுகள் உள்ளிட்ட இடங்களில் NIA சோதனை நடத்தியது.
அரபிக் கல்லூரியில் ISIS பயங்கரவாத அமைப்பு ஆதரவு தொடர்பான ஆவணங்கள், அந்த அமைப்புக்கு ஆட்களை சேர்ப்பது தொடர்பான ஆவணங்கள் கிடைத்தன. இதன் தொடர்ச்சியாக கோவையில் இன்று 12 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தினர். உக்கடம் அல் அமீன் காலனியைச் சேர்ந்த AC மெக்கானிக் அபிபுர் ரஹ்மான் வீட்டில் காலை 6 மணி முதல் சோதனை நடந்தது. சென்னை, கடலூர், மதுரை, நெல்லை, திருச்சி என மொத்தம் 8 மாவட்டங்களில் 27 இடங்களில் சோதனை நடந்தது. சென்னை பல்லாவரத்தில் நவீத்கான் வீட்டில் 3 மணி நேர சோதனை நடந்தது. செல்போன் உள்ளிட்ட சில முக்கிய ஆவணங்களை எடுத்து சென்றனர். சென்னை ராமாபுரத்தில் ஜாஃபர் அலி என்பவர் வீட்டில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் 4 மணி நேரம் சோதனை நடத்தினர். சில முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். பெரம்பூரைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகி முகமது பாட்ஷா வீட்டில் நடந்த சோதனையில் செல்போன் மற்றும் சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணைக்கு ஆஜராக அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. திருநெல்வேலி ஏர்வாடியில் பழனி பாபா எழுச்சிக் கழகத்தைச் சேர்ந்த ஃபக்ருதீன் அலி வீட்டில் NIA சோதனை நடந்தது. திருச்சியில் அஷ்ரப் அலி குத்தூஸ் என்பவரின் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. செல்போன்கள் உள்ளிட்ட சில ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அரபிக் கல்லூரியில் படித்தவர்கள், அவர்களுடன் தொடர்புடையவர்கள், வஸ்தே இஸ்லாம் என்ற புதிய அமைப்பின் நிர்வாகிகளிடமும் சோதனை நடத்தப்பட்டதாக NIA வட்டாரம் கூறுகிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை. பொதுமக்களுக்கு தமிழக அரசு வழங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு இலவச வேஷ்டியில் வழக்கமாக பயன்படுத்தி வந்த பருத்தி நூல் அளவை குறைத்துவிட்டு விலை குறைவான பாலிஸ்டர் நூலை பயன்படுத்தி ஊழல் நடந்திருக்கிறது என்று கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி மீது குற்றச்சாட்டு வைத்திருந்தோம். அதற்கு அமைச்சர் காந்தி 2003ஆம் ஆண்டு அரசாணையை மேற்கோள் காட்டி மக்களை தவறாக திசை திருப்புகிறார். 2003ஆம் ஆண்டு வெளியான அரசாணையின்படி வேஷ்டியின் வெஃப்ட் பகுதி நெய்ய பாலிஸ்டர் நூலை பயன்படுத்தலாம். ஆனால் வார்ப்பு பகுதியை நெய்ய கடந்த ஆண்டு வரை 100% பருத்தி நூல் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு வார்ப் பகுதி நெய்ய விலை குறைவான பாலிஸ்டர் நூலை பயன்படுத்தியிருக்கிறார்கள். 1 கிலோ பருத்தி நூல் விலை 320 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. ஆனால் பருத்தி நூலை பயன்படுத்தாமல் அதைவிட பாதி விலையில் கிலோ 160 ரூபாய்க்கு விற்கப்படும் பாலிஸ்டர் நூலை வார்ப் பகுதியை நெய்ய பயன்படுத்தியிருக்கிறார்கள். வேண்டுமென்றே ஒரு வேஷ்டியில் 78% பாலிஸ்டர் நூலை பயன்படுத்தியிருக்கிறார்கள். கோவையில் உள்ள ஜவுளி ஆராய்ச்சி மையத்தில் நாங்கள் சோதனை செய்ததும் வார்ப் பகுதியை தானே தவிர வெஃப்ட் பகுதியை அல்ல. அனைத்து ஆதாரங்களுடன் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகத்தில் புகாரளிக்க உள்ளோம் என அண்ணாமலை அறிவித்துள்ளார். மக்கள் எவ்வளவுதான் பொறுப்பாங்க? ஸ்டாலினுக்கு பழனிசாமி எச்சரிக்கை. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் அறிக்கை. அதிமுக ஆட்சியில் துவக்கப்பட்டது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். பணிகள் முழுமையாக முடியும் முன்பே கருணாநிதி பெயர் ஸ்டிக்கர் ஒட்டி அவசர கதியில் திமுக திறந்தது. பஸ், மெட்ரோ என போக்குவரத்து வசதி எதையும் முழுமையாக செய்யவில்லை. பொங்கல் கொண்டாட வெளியூர் சென்ற சென்னை வாசிகள் இந்த முறை பெரிதும் திண்டாடினர். வசதி படைத்தவர்கள் டாக்ஸுக்கு அதிக பணம் கொடுத்து கிளாம்பாக்கம் சென்றனர். ஏழை மக்கள் பலர் பொங்கலுக்கு ஊருக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தொடங்கியது முதல் இன்று வரை ஆயிரக்கணக்கான பயணிகளின் கோபத்தை திமுக அரசு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. ஹோட்டல், ATM, தண்ணீர் வசதி என எந்த அடிப்படை தேவைகளும் அங்கு முழுமையாக இல்லை. மக்களின் கஷ்டங்களை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. பொதுவாக தொலைதூர பயணம்தான் கடினமாக இருக்கும். ஆனால் சென்னை வாசிகளுக்கு கிளாம்பாக்கம் செல்வதற்கே அந்த உணர்வை தந்துவிட்டது திமுக. சென்னையில் இருந்து வெளியூர் செல்ல அதிக பஸ்ஸுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் நேற்று முன்தினம் சொன்னார். ஆனால் இரவு முழுவதும் பஸ் இல்லாமல் பிளாட்பாரங்களிலும் வெட்டவெளியிலும் மக்கள் காத்திருந்து அவதியுற்றனர். திருச்சிக்கு பஸ் இல்லாமல் பயணிகள் மறியல் செய்தனர். மக்கள் ஓரளவுக்குத்தான் பொறுமை காப்பார்கள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என பழனிசாமி எச்சரித்துள்ளார். பதவியை துறக்கும் DGP திடீர் முடிவுக்கு காரணம் என்ன? கர்நாடக DGPயாக இருப்பவர் பிரதாப் ரெட்டி. ஆந்திராவைச் சேர்ந்த பிடெக் பட்டதாரியான இவர் IPS தேர்ச்சி பெற்று 1991இல் கர்நாடக கேடரில் போலீஸ் அதிகாரியாக பணியை துவங்கினார். சைபர் குற்ற வழக்குகளை விசாரிப்பதில் கைதேர்ந்த இவர் மத்திய அரசின் நாஸ்காம், CBI அமைப்புகளில் முக்கிய பொறுப்பு வகித்துள்ளார். பெங்களூரு சிட்டி கமிஷனராக சிறப்பாக செயல்பட்ட அனுபவமும் இவருக்கு உண்டு. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியதற்காக முதல்வர், ஜனாதிபதி விருதுகளை பெற்றுள்ளார். வரும் ஜூன் மாத இறுதி வரை இவருக்கு பணிக்காலம் உள்ள நிலையில் 2 மாதங்கள் முன்பாகவே தன்னை பணியிலிருந்து விடுவிக்கும்படி மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். சொந்த காரணங்களுக்காக விருப்ப ஓய்வில் செல்ல விரும்புவதாக பிரதாப் ரெட்டி கூறியுள்ளார். ஆனாலும் அரசியல் அழுத்தம் காரணமாகவே இவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விருப்ப ஓய்வில் செல்ல விரும்பும் அதிகாரி அது குறித்து 2 மாதங்களுக்கு முன் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். அதன்படி ஜனவரி மாத இறுதியிலேயே பிரதாப் ரெட்டி தன் பதவி விலகல் குறித்த கடிதத்தை அரசிடம் சமர்ப்பித்து விட்டார். ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் தன்னை பணியில் இருந்து விடுவிக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளார்.
சாதாரணமாக இவரை போன்ற உயர் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற பிறகும் அவர்களுக்கு பணி நீட்டிப்பு வழங்கி மாநில அரசுகள் அவர்களின் திறமையை பயன்படுத்திக் கொள்வது வழக்கம். எனினும் பிரதாப் ரெட்டி விவகாரத்தில் கர்நாடகாவில் நிலவும் அரசியல் அழுத்தம் காரணமாக அவர் தனது முறையான பணிக்காலத்தை கூட நிறைவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான சில போலீஸ் உயர் அதிகாரிகள் சிலர் தொடர்ந்து இவருக்கு எதிராக செயல்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக செயல்படும் உயர் சக போலீஸ் அதிகாரிகளுடனான மனக்கசப்பும் ரெட்டியின் முடிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. பணிக்காலத்தில் சிறப்பாக செயல்பட்டு பல்வேறு விருதுகளை வாங்கிய டிஜிபி அந்தஸ்தில் உள்ள ஒருவர் முன்கூட்டியே விருப்ப ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளது கர்நாடக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேடிஎம் வங்கி செயல்பட தடை, பணம் திரும்ப கிடைக்குமா? பணம் அனுப்பும் வசதி கொண்ட பேடிஎம் செயலி 2010 தொடங்கப்பட்டது. 2017 வங்கி செயல்பாடுகளை தொடங்க ரிசர்வ் வங்கி அனுமதி பெற்றது. 7 ஆண்டுகளில் ராக்கெட் வேகத்தில் வளர்ச்சி கண்டது. சமீபத்தில் பேடிஎம் வங்கியில் பல முறைகேடுகளை ரிசர்வ் வங்கி கண்டுபிடித்தது. லட்சக்கணக்கான கணக்குகளில் KYC எனப்படும் கஸ்டமர் பற்றிய அடிப்படை தகவல்கள் இல்லை. ஆயிரக்கணக்கான வங்கி கணக்குகளில் ஒரே பான் எண் இருந்தது. மேலும் சீனாவின் அலிபாபா குழுமத்திடம் முக்கிய தகவல்களை கசிய விட்டதாக கூறப்பட்டது. பேமெண்ட் வங்கியில் 27% பங்குகள் அலிபாபா குழுமம் வசம் உள்ளது. இச்சூழலில் மார்ச் 1 பேடிஎம் வங்கி செயல்பாடுகளுக்கு ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது. இனி புதிய வங்கி கணக்கு தொடங்குதல், டெபாசிட் பெறுதல், பண பரிவர்த்தனைகளை பேடிஎம் செய்யக்கூடாது. இந்த உத்தரவை தொடர்ந்து பிளே ஸ்டோரில் பேடிஎம் செயலியை டவுன்லோட் செய்வோர் எண்ணிக்கை குறைந்துள்ளது. தினமும் 2.5 லட்சம் பேர் டவுன்லோட் செய்து வந்த நிலையில் இந்த எண்ணிக்கை 1.5 லட்சமாக குறைந்துள்ளது. பேடிஎம் வங்கி செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டாலும் பயனாளர்களுக்கு பாதிப்பு வராத வகையில் ஏற்பாடு செய்வோம் என அதன் நிறுவனர் விஜய் சேகர் சர்மா கூறியுள்ளார். இதுவரை வங்கியாக செயல்பட்டு வந்த பேடிஎம் இனி கூகுள் பே, போன்பே போல பணப்பரிமாற்ற செயலியாக மாறவுள்ளது. HDFC, Yes Bank, ICICI வங்கிகளுடன் இணைந்து பணப்பரிமாற்ற வசதி தர முன்வந்துள்ளது. அதனால் பயனாளர்களின் முதலீடுகள் வங்கி கணக்கில் உள்ள பணத்துக்கு பாதிப்பு இல்லை. அடுத்தடுத்த சிக்கல்கள் காரணமாக நிறுவனத்தின் பெயரையும் பேடிஎம் நிறுவனம் மாற்றியுள்ளது. பை பிளாட்ஃபார்ம்ஸ் என்ற பெயரில் இனி செயல்பட போவதாக அறிவித்துள்ளது. கமிஷனர் ஆபீஸுக்கு படையுடன் வந்த மை V3 ஆட்ஸ் நிறுவன உரிமையாளர் கைது. கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் மை V3 ஆட்ஸ் என்ற தனியார் நிறுவனம் உள்ளது. இந்த நிறுவனம் மக்களை ஏமாற்றி பண மோசடி செய்வதாக புகார் எழுந்தது. மாநகர குற்றப்பிரிவு போலீசார் MyV3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மீது வழக்கு பதிந்தனர். இதை கண்டித்து இந்த நிறுவன முதலீட்டாளர்கள் 10,000 பேர் கடந்த மாதம் கோவை LNT பைபாஸ் சாலையில் திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்த சூழலில் இன்று MyV3 ஆட்ஸ் நிறுவனத்தின் ஓனர் சக்தி ஆனந்த் 150க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் கோவை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திற்கு வந்தார். எங்கள் நிறுவனம் மீது தொடர்ந்து பொய் புகார்கள் கூறுகிறார்கள். அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்க வந்ததாக கூறினார். கமிஷனர் மீட்டிங்கில் இருப்பதால் புகாரை வாங்கிக் கொண்ட போலீசார் அடுத்த வாரம் வந்து பார்க்குமாறு கூறியுள்ளனர். அதெல்லாம் முடியாது, கமிஷனரை பார்த்துட்டு தான் இங்கிருந்து போவோம் என சக்தி ஆனந்த் மற்றும் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். தர்ணாவில் ஈடுபட்டனர். போலீசார் பல முறை எச்சரித்தும் கேட்காததால் சக்தி ஆனந்த் உள்ளிட்ட அனைவரையும் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்தனர். போராட்டம் பண்ணல, நாங்கள் அமைதியாக உட்கார்ந்தோம். இப்போ காவல்துறை அவங்க அரசு பண்ணி கூட்டு போறாங்க. நாங்கள் வச்சு நியாயமான கோரிக்கை, எந்த அநியாயமான கோரிக்கை இல்லை. அது வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி யூடியூப் வீடியோ போடுறாங்களே, அதை தடுத்து நிறுத்துங்க. அட்லீஸ்ட் கண்டிச்சு ஒரு அறிக்கை விடுங்க தான் கேட்டிருக்கோம். இந்த கோரிக்கை நியாயமானது. நான் நல்லவன் சொல்ல, நான் முழுக்க நல்லவங்கிறத நான் கோர்ட் நிரூபிப்பேன். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் என்னன்னே வராத போது, குற்றம் நிரூபிக்காத போது, குற்றச்சாட்டு சாத்திட்டே போடாத போது இன்னைக்கு பல பேர் 20,000 கோடி ஊழல் சொல்லி அநியாயத்துக்கு யூடியூப்ல போடுறாங்களே, அதை எதிர்த்து அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சு தான் நான் மனு கொடுக்க வந்தேன். அது அரசு பண்ணியிருக்காங்க. எதிராக எதிர்கொள்ளும், நிச்சயம் ஜெயிக்கும்.